நம்மளை தொடர்ந்து வருகின்றது. ஆனால் திருமணத்தின் வழியாக அந்த பாவமானது நீக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த பாவம் இல்லாமல் இறைவன் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் பிறக்க வேண்டும், அதுவும் ஒரு மனிதராக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கன்னியிடம் இருந்துதான் பிறக்க வேண்டும். அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்திருக்க வேண்டும். ஏன்னா ஜென்ம பாவத்தோடு உற்பவித்தார் என்றால் கண்டிப்பாக இறைவன் இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவத்தோடு பிறக்க முடியும். அந்த ஜென்ம பாவத்தினை உடையவராக இல்லாமல் கடவுளுடைய அந்த திட்டத்தினை பாருங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் கடவுள் தன்னுடைய திட்டத்தினை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்கள் வாயிலாக முழுமையாக அவர் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒரு கன்னியினை எந்த ஜென்ம பாவமும் இல்லாமல் உற்பத்தியிருக்கின்றார் என்றால் அது கடவுளினுடைய கண்டிப்பாக அவருடைய திட்டமாகத்தான் இருக்கும். இது எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது அன்னை லூர்து நகரிலே 3வது காட்சியிலே பெருமிதத்துக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது அங்கே அன்னையானவள் கூறுகின்றால் நாமே அமல உற்பவம், நாமே அமல உற்பவம் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் அன்னை கன்னித்தாயானவள் அந்த கூற்றினை திரு அவையானது கொடுத்த அந்த கூற்றினை உண்மையிலேயே அது சரியானதுதான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படியாகத்தான் நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த மீட்பின் வரலாற்றிலே ஒரு பணியாளராக இருந்து அன்னை கன்னித்தாயானவள் இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு பின்பாக அப்போஸ்தலர்களுக்கு உறுதுணையாக இருந்து மீட்பின் திட்டத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளினுடைய மீட்பின் பணியிலே இவரும் ஒரு பணியாளராக இருந்து நம்ம ஒவ்வொருவருக்கு மீட்பினை அளிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அவர் எப்படி கடவுளின் தாயாக முடியும்? 431ஆம் ஆண்டிலே எபேசு நகரிலே திருச்சங்கமானது தொடங்கப்படுகின்றது. அந்த சங்கத்திலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். எவ்வாறாக அன்னை கன்னித்தாயானவரை நாம் கடவுளின் தாய் என்று கூற முடியும், எப்படி கூற முடியும் என்று கூறுகின்ற பொழுது ஒரே கடவுளாக இருக்கின்ற கடவுள் தன்னை 2வது மகனுக்கு இவ்வுலகிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கன்னியனை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி என்றால் இறைவன் இயேசு கிறிஸ்துவும் கடவுளாக இருக்கின்றார். இறைவன் இயேசு கிறிஸ்துவும் கடவுளாக இருக்கின்றார். அப்படி என்றால் இறைவன் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயானால் கண்டிப்பாக கடவுளின் தாயாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற கூற்றினை அங்கே வைக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னித்தாயானவள் கடவுளை நமக்கு கொடுத்தவள். கடவுளின் 2வது உருவத்தினை நமக்கு கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளித்தவள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பல்வேறு நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் பல்வேறு முறையிலே பல்வேறு கருத்துக்களை நமக்கு கூறக்கூடும். அதாவது இந்த உலகில இறைவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக மரியாதை தேர்ந்தெடுத்தால் பிறப்பினை கொடுத்தார், அவள்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். ஒரு மனுஷி அவ்வளவுதான், நாங்க அவரை எதெல்லாம் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கன்னித்தாய் இல்லை என்றால் இம்மண்ணுலகில் இறைவன் இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. நம்முடைய தாயானவர் நம்மை பெற்றெடுத்ததன் காரணமாகத்தான் இங்கு நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த தாய் இல்லை என்றால் நமக்கு பிறப்பு கிடையாது இல்லையா? அப்படி என்றால் தாய் பிறக்க மட்டும்தான், அதுக்கப்புறம் தூக்கி குப்பைக்குள்ள போட்டுறணும் அப்படியா? கிடையாது. அதே மாதிரிதான் நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் கூறிக்கொண்டு சொல்வார்கள். ஒரு முறை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே ஒரு பிரிவினை சகோதரி ஒருவர் வந்து அவர்களோடு எப்பொழுதுமே நல்ல சமாதானத்தோடு இருக்கின்றார். அப்பொழுது அந்த பிரிவினை சகோதரியானவள் கூறுகின்றால், நீங்கள் அன்னை கன்னித்தாய்க்கு பல வகையில வணக்கம் செலுத்துகின்றீர்கள், நாம் ஆராதிக்க முடியாது,
இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஆராதனை, வேறு யாருக்கும் கிடையாது. தந்தை, மகன், தூய் ஆவியார் இந்த 3 பேருக்கு தான் ஆராதனை, மற்ற யாருக்குமே கிடையாது. நாம் வணக்கம் செலுத்துகின்றோம், மரியாதை செலுத்துகின்றோம். அதை நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். அப்படி அந்த பிரிவினை சகோதரியானவள் கூறுகின்ற பொழுது அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்பொழுது இவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு செல்கிறார்கள், அவர்கள் இங்கு வருவதுண்டு. இப்படியாக மாறி மாறி அவர்கள் சென்று தங்களுடைய அன்பினையும் உறவினையும் பரிமாறிக் கொள்வதுண்டு. அப்பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது அந்த கத்தோலிக்க சகோதரியானவள் அந்த பிரிவினை சகோதரியின் வீட்டிற்கு சென்று விட்டு அங்கே இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் பார்த்து விட்டு, நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டோம், எப்படி போகுது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த கத்தோலிக்க சகோதரி வெளியே போயிடுச்சு. இந்த பிரிவினை சகோதரிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னடா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசாம போக மாட்டா, இன்னைக்கு பேசாம போறாளே, என்ன காரணம் அப்படின்ட்டு வேகமா அது பின்னாடி வந்து, என்ன காரணம், என்கிட்ட பேசாம என் பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு போற அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீ தானே சொன்ன தாய் வந்து முக்கியம் கிடையாது, நீ சொன்னல, தாய் மகன் தான் முக்கியம் என்று நீ சொல்கின்ற பொழுது பிள்ளைகள் தான் முக்கியம், அதனால் தான் நான் பிள்ளைகளிடம் பேசிவிட்டு சென்றேன் என்ற கருத்தினை ஆழமாக அந்த பிரிவினை சகோதரியிடம் கூறுகின்ற பொழுது அந்த பிரிவினை சகோதரியானவள் அப்பொழுதுதான் யோசிக்கின்றால், கண்டிப்பாக ஒரு தாய் இல்லாமல் எந்த மனிதனும் இவ்வுலகில் பிறக்க முடியாது, தாயினுடைய அன்பு இல்லாமல் எந்த மனிதனும் இவ்வுலகில் வாழ முடியாது என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு அங்கே எடுத்துக் கூறுகின்றார். நேற்று உத்தராபுரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கருத்தினை மிகவும் அருமையாக பீட்டர் ரெமிஜியஸ் என்பவர் ஆயர் அவர்கள் நமக்கு எடுத்து தெரிந்தார்கள். அதாவது ஊதாரியின் மைந்தன் இல்லையா, அந்த கருத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அப்பொழுதுதான் ஒரு புதிய சிந்தனை எழுகின்றது. சில நேரங்களில் சில பேர் சில சிந்தனைகளை வைப்பார்கள். அங்கே ஊதாரி மைந்தனுடைய கதையிலே தாய் என்கின்ற ஒரு கதாபாத்திரமே கிடையாது. வாசித்திருக்கீங்களா? தந்தையினுடைய கதாபாத்திரம் தான் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தந்தையானவர் அன்பு மிக்கவர், பரிவாக இருக்கின்றார், எந்த நேரத்திலும் அவரை அரவணைக்கக்கூடியவர் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த ஒரு தாய் அந்த இடத்திலே இருந்திருந்தால் என்றால் அந்த மகன் ஊதாரியாக சென்றிருக்க மாட்டான் இல்லையா? அந்த ஒரு கருத்தினை அவர் சொல்கின்ற பொழுது உண்மையிலுமே இது ஒரு புதிய ஒரு சிந்தனையாகவும் இருந்தது, அதே போல் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகவும் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு தாய் இருந்திருந்தால் அந்த மகனுக்கு தன்னுடைய அன்பினை ஊட்டி வளர்த்திருந்திருப்பால், எந்த ஒரு தவறும் செய்திருந்தாலும் அவனை தட்டி கேட்டு இருந்திருப்பால். தாயில்லாத ஒரு மனிதன் இருந்ததன் காரணமாகத்தான் அவன் ஊதாரித்தனமாக அவன் வெளியே செல்கின்றான் என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு அவர் எடுத்து கூறினார் என்பதை பார்க்கின்றோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களுடைய தாயினுடைய அன்பிற்கு முன்பாக எந்த ஒரு அன்பும் கிடையாது. மற்றவர்கள் பாட்டிகளாக இருக்கலாம், மற்ற உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எல்லோரும் அன்பு செய்கின்றார்கள். ஆனால் தாயினுடைய அன்பானது எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான, ஆழமான, உண்மையான ஒரு அன்பாகத்தான் இருக்க முடியும். அப்படி என்றால் அன்னை கன்னி தாயினுடைய அந்த அன்பானது ஒரு உண்மையான அன்பாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பாகத்தான் இருக்க முடியும் என்பதைத்தான் இங்கே நாம் சுட்டி காட்டுகின்றோம். அப்படி என்றால் அந்த அன்மையானவள் கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அது நம் ஒவ்வொருவருக்குமே பெருமை. நம்முடைய தாய் எப்பொழுது உயர்த்தப்படுகின்றாரோ அப்பொழுது பிள்ளைகளுக்கு பெருமையாக இருக்கும் இல்லையா? அதே போல்தான் ஒரு தாயானவள் உலகத்தின் தாயாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற அந்த தாயானவள் கடவுளின் தாயாக இருக்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது, நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. என்னுடைய விண்ணுலக தாயானவள் எனக்காக பரிந்து பேசக்கூடியவள், எனக்காக எப்பொழுதுமே என் மீது அன்பு செலுத்தக்கூடியவள் என்கின்ற அந்த ஒரு பாசமானது நம்மிடையே எழுகின்றது என்பதை நாம் அறிவோம். அதனால் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த முப்பெரும் விழாவிலே நாம் ஒவ்வொருவரும், அதாவது இந்த
புதிய ஆண்டினை கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோடும் அதே போல அன்னை கன்னித்தாயினுடைய விண்ணப்பம் நிறைந்த செயல்களாலும் அன்பினாலும் பாசத்தினாலும் பிள்ளைகளுக்குரிய சுகார பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு மகிழ்ச்சியினை தரக்கூடிய நாளாகவும் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆண்டானது இந்த ஆண்டு முழுவதும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் எப்பொழுதுமே வல்லமையும் செழுமையும் மிக்க ஆண்டாகவும் ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாகவும் இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அன்னை கன்னித்தாயின் வழியாக நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் விரும்புகின்ற நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் இந்த ஆண்டினை இந்த புத்தாண்டினை பிறந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை கன்னித்தாய் வழியாக இந்த ஆண்டினை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் மன்றாடுவோம். எங்கள் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் என்றும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் என்றும் இறைவனுடைய கட்டளைப்படி நடந்து அன்னை கன்னித்தாயினுடைய திருநாமத்தினை என்றும் அன்னை கன்னியினுடைய அந்த விழாக்களை என்றும் சீரும் சிறப்புமாக கொண்டாடவும் இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு தேவையான முன்மாதிரியான வாழ்க்கையை வாழமை கொண்டாடுகின்ற ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய நோய் நோக்காடு கொள்ளை நோய்களில் இருந்தும் பாதுகாத்து வழிநடத்தியவர்கள் எங்கள் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உன் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் எடுக்கின்ற நிகழ்ச்சிகளிலே நீர்தாமே இருந்து இவர்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து என்றும் வளமையும் செல்வையும் புகழ்கின்ற ஆண்டாக மாறுவதற்கு தேவையான எல்லாவித அருள் வளங்களை பெறுமாறு இறைவாக உண்மை கொண்டாடுகின்றோம். கொரோனா நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உன் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய குணமளிக்கின்ற வல்லமையாலும் குணமளிக்கின்ற கைகளினாலும் கேட்டு குணப்படுத்தி நீரே சிறந்த மருத்துவர் என்பதை அவர்கள் உணர்வதற்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களை பொழிந்து இந்த கொரோனா நோயினை அடியோடு அழித்து என்றும் மக்கள் ஒவ்வொரு
உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் உன் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு எல்லாம் அருளப்படும் என்று கூறியிருக்கின்றீர். இதை மக்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடம் எழுப்பிய இந்த ஜெபங்களை நீர் கேட்டறிந்து எல்லாவற்றையும் இந்த ஆண்டினை பெற்றுக்கொண்டு இவர்கள் என்றும் இந்த ஆண்டினை ஆசீர்வாதமிக்க ஆண்டாக திகழச் செய்வதற்கு தேவையான எல்லாவித அருள் வளங்களையும் இவர்கள் மீது பணிந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. நிறைவான மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமரின் தொடக்கத்தில் மாற்றி அடைந்தது போல அது நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பூவாவிட்டதால் தன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக வெவ்வேறு நான்கு புகழ்கின்றன, தலைமை தாங்குவரும் வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவரும் திறமும் நடங்குகின்றன. வானங்களும் அவற்றிலும் ஆற்றல்களும் சிறப்பின்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு உங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளவாறு நான்கு நம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. இது ஒரு புனிதமான தருணம். இந்த வெந்நீர் அப்பமும் திராட்சரசமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற இருக்கின்ற இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த ஆண்டினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தினை எப்பொழுதும் அள்ளி கொடுக்கின்ற இந்த இறைவன் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் உடவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் ஆண்டவர், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்களும் தந்தையே, இரவும் திருநிலையில் கூடியிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும்.